சங்கர புரோக்கர்னு சொல்றதுக்கு சாட்டைக்கு என்ன தகுதி இருக்கு? அப்போ வந்து சவுக்கு சங்கருக்கு ஊருக்கு வித்தியாசமே கிடையாது. அப்போ இல்ல சவுக்கு சங்கர் பெட்டர் ஆஃப் சாட்டைக்கு. சாட்டை சவுக்கு சங்கரோட பரவாயில்ல இருக்கு. இவங்க 2 பேருக்கும் தான் போட்டியே. சவுக்கு சங்கருக்கும் சாட்டைக்கும் தான் போட்டியே. யாரு வந்து ரொம்ப மோசமான கேவலமான ஒரு யூடியூபர்ன்றது அப்படி பார்க்கும்போது இந்த சாட்டை துரைமுருகன் படிச்சு காட்டின எல்லா கெட்ட வார்த்தையுமே சாட்டை துரைமுருகன் மேடையில பேசியிருக்காரு. அதேதான் சாட்டையை பார்த்து சீமான் கேட்டாரா, சீமானை பார்த்து சாட்டை கேட்டாரான்னு தெரியல. ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷம் சீமான் அவர்கள் மாற்றி பேசுறாருன்னா நொடிக்கு நொடி மாற்றி பேசக்கூடிய ஆள் தான் வந்து சாட்டை துரைமுருகன். அண்ணனே மிக்கிட்டார்ல தம்பி, அண்ணன் 10 அடி பாஞ்சா தம்பி 16 அடி பாய்வன்ற மாதிரி பாஞ்சாறுல 2 பேரும் பாஞ்சிட்டு தான் இருக்காங்க. ஆனால் கட்சி சரிஞ்சுக்கிட்டு போதே அதை பற்றி பார்க்க மாட்டேங்கிறாங்க. திடீர்னு வந்து பச்சையா திட்டுறது, கொச்சையா திட்டுறது, அவனேங்கிறது, இவனேங்கிறது, செத்து போடுறது, உன்னை யாரு கூப்பிட்டாங்கிறது, நீ ஒரு மலையாளி, நீ ஒரு கன்னடன்றது, நீ ஒரு தெலுங்குன்றது. யாருடா நீங்க எங்க இருந்தா வச்சீங்க? தமிழ் தேசியம் இருக்கிறதுனால தமிழ் மீது அன்பு கொண்டவங்க, பேரன்பு கொண்டவங்க, பாசம் கொண்டவங்க, நேசம் கொண்டவங்கன்னா அவங்க பக்கம் இருக்கிறாங்க. இந்த தமிழ் தேசியத்தை எடுத்துட்டோம்னா சாட்டையும் சீமானும் 0. ஒன்றும் இல்லை, இவங்களோட பர்சனல் கேரக்டரு, இவரோட அரசியல் போக்கு, நொடிக்கு நொடி மாறிய பேச்சு, ஆபாச பேச்சு, அரசியல் பேச்சு ஒன்றும் இல்லை, 0. சாட்டை துரைமுருகன் காசு வாங்கிட்டு பேசுறாரு, சாட்டை துரைமுருகன் தீசக்தியோட கைக்கூலி அப்படின்ட்டு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, இதுவரையும் தன்னை பற்றியோ தன் கட்சியை பற்றியோ தன்னுடைய தலைவரை பற்றியோ ஒரு வார்த்தை கூட தவறாக பேசாத திரு விஜய் அவர்களை பார்த்து டெய்லி அவர் வந்து கேவலமாகவோ கொச்சையாகவோ விமர்சிச்சுட்டு, அவருடைய சின்னத்தை கொச்சையாகவோ கேவலமாகவோ ஒரு அசிங்கமான வார்த்தையை வச்சு விமர்சித்து டெய்லி அவரை வந்து இழிவுபடுத்தி வீடியோ போடுறேன்னா நீ வந்து தீசக்தியோட ஊதுகோலாக செயல்படுறியா இல்லையா? பீச் நேயர்களுக்கு வணக்கம். எப்பவுமே நம்ம வந்து ரோஸ் டைப் ஆஃப் வீடியோஸ் தான் நிறைய போடுவோம். இன்றைக்கி புதுசாக டிஃப்ரெண்ட்டாக இன்டர்வியூ டைப்பில் போகலான்னு இருக்கோம். அதாவது கேள்வி பதில் கேட்ட மாதிரி. இன்றைக்கி வந்து நம்ம யாரை பற்றி கேள்வி கேட்க போகிறோன்னா, இது மட்டும் விட்டுலாம்னா அது கேள்வியும் பதிலுமா இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். யாரை பற்றினா, இது சாட்டை துரைமுருகனோட கேவலமான செயல்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். விஷ்ணு அவர்களுக்கு வணக்கம். வணக்கம். வணக்கம் ஸ்ரீகுமார். சவுக்கு சங்கர வருது. ரொம்ப நாளாச்சு நம்ம வீடியோ போட்டு, கிட்டத்தட்ட ஒரு 6 நாட்களுக்கு மேலே ஆகுது. ஆமாம், கமெண்ட்ல கூட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, திருப்பி எதெல்லாம் பிடிச்சி உள்ள போட்டாங்களா, வெளியே தான் இருக்காங்களா, இவங்களை பற்றி எந்த தகவலும் தெரியலையே, நம்மள மாதிரி இன்னொரு பீஸும் காணாமல் போயிருக்குது. யாருன்னா இவர் வாய்ஸ் ஆஃப் சரத்து, அவரும் கொஞ்சம் வந்து அவர் பேஜ் வந்து பிளாக் ஆகிருக்குது. இவனுங்களும் 6 நாளாக காணும், என்னாச்சு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, மெசேஜ்லாம் பண்ணியிருந்தாங்க. ஆமாம், இப்போ இதான் வந்து சாட்சி, எங்களுக்கு எதுவும் ஆகலை, நல்லா தான் இருக்கும். சில பல சிக்கல் அது இப்போ எதுவும் இல்லை. நம்ம வந்து வழக்கு வாங்கினது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த வழக்கு வாங்கினதுக்கு அப்புறமே கண்டினியூவாக வீட்டை வச்சு தான் அதுக்கு முன்னாடி வரையும் பண்ணிட்டு இருந்தோம். சரி, தொடர்ந்து வீட்டில் பண்ணுற சில சிக்கல்கள் இருந்தது. ஏன்னா வழக்கு வந்துருச்சு, கைது பண்ணதும் வீட்டிலே பண்ணதுனால சில சிக்கல்கள் இருந்தது. மீறியும் நம்ம வீட்டில் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். அது கொஞ்ச நாட்கள் வீட்டில் பண்ணிவிட்டு கொஞ்சம் எதனா ஒரு இடம் கிடைக்குமான்னு தேடிட்டு இருந்தோம். அப்புறம் ஃப்ரெண்டோட ஒரு ரூமே கிடச்சிது. ஸோ இங்கே வந்து ரெகுலராக பண்ணிக்கலாம், ஒரு அமௌண்ட் மாதிரி கொடுத்துட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு, ஸோ இங்கே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதனால தான் இந்த 6 நாட்களும் கொஞ்சம் அந்த வேலையாக இருந்ததுனால வீடியோஸ் போட முடியல. அதனால் வந்து இனிமேல் வந்து ரெகுலராக வரும் வீடியோ, நம்பலாம். இதோட 100 தடவை சொல்லியிருக்கேன். இப்போ வந்து சாட்டை துரைமுருகன் வந்து ரீசெண்டாக வந்து இதுக்கு முன்னாடி நெகட்டிவாக வந்து அவரை வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி அந்த மாதிரி தான் ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. முதல் முறையாக என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ வந்து சாட்டை வந்து அணில்களை வந்து வேட்டையாடுறாங்க, வந்து அணில்களை வந்து அவர் வேட்டையாடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நெகட்டிவ்லேருந்து இப்போ பாசிட்டிவாக வந்து அவர் வந்து ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பற்றி உங்கள் கருத்து? அதாவது இவர் தான் அணில்களெல்லாம் பயங்கரமாக வந்து ட்ரோல் செய்யக்கூடிய நபர், ரோஸ்ட் செய்யக்கூடிய நபர், விமர்சிக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்ட்டு யாரு ட்ரெண்ட் பண்ணுறாங்கன்னா, நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சாட்டை துரைமுருகனை தீய சக்தியை வந்து ப்ரொமோட் பண்ணுது, தீய சக்தியோட ஐடிவியும் ப்ரொமோட் பண்ணுது. அப்போ வந்து தீய சக்தி கிட்ட நல்லா விமர்சிக்கக்கூடிய நபர்களோ, நல்ல ரோஸ்ட் பண்ணக்கூடிய நபர்களோ, இல்லை நல்லா விவாதிக்க பண்ணக்கூடிய ஆட்களோ இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால தான் வேற ஒரு கட்சியில இருந்து தூக்கிட்டு வந்து ஒரு பீஸை வச்சு காசு கொடுத்து, மறைமுகமாக காசை கொடுத்து விஜயை வந்து கடிக்க விடுது, குதற விடுது, வெறிச்செயலை காட்ட விடுது, அந்த அந்த விலங்கோட வெறிச்சையில காட்ட விடுது. இல்லை, என்னதான் இருந்தாலும் சாட்டை துரைமுருகன் அவர் வந்து நல்லா திறமையானவர், நல்லா வந்து விமர்சிப்பார், ஒரு கருத்தியல் ரீதியாக வந்து எந்த இது வந்தாலும் வைப்பார். அதனால வந்து அவரை இந்த மாதிரி சூஸ் பண்ணியிருக்காங்க நான் நினைக்கிறேன். அதாவது ஒருத்தவனுக்கு வந்து ஒரு பாட்டுற திறமை இருக்கும், ஒருத்தவனுக்கு ஆடுற திறமை இருக்கும்,
ஒருத்தவனுக்கு வந்து பேச்சு திறமை இருக்கும். அந்த மாதிரி அப்படி சாட்டைக்கு இருக்கிற திறமை என்னன்னா, ஒருத்தவரை அசிங்கமாக திட்டுறது, ஆபாசமாக திட்டுறது, அவனை வந்து கேவலப்படுத்தி பேசுறது, கொச்சைப்படுத்தி பேசுறது, இந்த திறமைகள்லாம் உண்மையாலுமே சாட்டைக்கிட்ட நிறைய இருக்குன்னு தான் சொல்லணும். கேப்டன் விஜயகாந்த் அவர்களை எவ்வளோ கேவலமாக கொச்சைப்படுத்தி பேச முடியுமோ அவ்வளோ கொச்சையாக வந்து சாட்டை துரைமுருகன் அவர்களும், சீமான் அவர்களோ, இடும்பாவனம் கார்த்தி அவர்களோ பேசினாங்க. எடப்பாடி பழனிசாமியை புகழ வேண்டிய நேரத்தில் புகழ்வாங்க, கடிச்சு குதற வேண்டிய நேரத்தில் குதறுவாங்க. அப்புறம் கமல்ஹாசனை புகழ வேண்டிய இடத்துல புகழ்வாங்க, கடிச்சு குதறுவாங்க. ரஜினிகாந்தை கடிச்சு குதறுவாங்க. அப்புறம் வந்து எங்கள் அப்பா அப்படின்வாங்க. அப்புறம் அஜித்குமாரை வந்து அவன் ஒரு மலையாளி அப்படின்னு சொல்லி கடிச்சு கொதுருவாங்க. அதுக்கப்புறம் அஜித்குமாரோட ரசிகண்டா நான் ரசிகர் நண்பர் ரேஞ்சுக்கு வந்துட்டாரு. இப்ப அப்படி இவங்க வந்து கடிக்காத ஆட்களே இல்லை. அப்போ வந்து இவனுங்க வந்து யாரையும் வந்து இவனுங்க வந்து சேனல் வச்சோ ஒரு கட்சி வச்சோ இவங்களால நல்லா இவங்க வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணதே கம்மி தான். அடுத்தவன் வந்து அசிங்கமாக பேசுனது, கொச்சையாக பேசுனது, கேவலமாக பேசுனது, இந்த மாதிரி விமர்சனத்தை வச்சது, இதுதான் இவனுங்க வந்து ஸ்பெஷலிஸ்ட். அந்த ஒரு திறமை அதுல கொடுத்துருக்கான். அதுல கை தேர்ந்தவர் சாட்டை துரும்புறதுனால அவரை கையில எடுத்துருக்கான்னு சொல்றீங்க. இவனால யாருக்கும் எந்த நல்லதும் இல்லை. ஒருத்தர் நாம் தமிழருக்கு நல்லதுங்க சாட்டை துருமுருகன் எப்படி சொல்றீங்க? அது நாம் தமிழருக்கு பிரச்சனையே சாட்டை துரைமுருகன் தான். இப்போ சாட்டை துரைமுருகன் வந்து சவுக்கு சங்கர் வந்து ஒரு புரோக்கர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நடிகர் மட்டும் இல்லாம யூடியூபர்ல இருந்து எல்லாரையும் வந்து அவர் வந்து கடிச்சு கொதறாரு. சவுக்கு சங்கர புரோக்கர்னு சொல்றதுக்கு சாட்டைக்கு என்ன தகுதி இருக்கு? அப்படி இல்லைன்னா அவர் ஒரு கொள்கையோட செயல்படுறாரு சாட்டை துரைமுருகன். என்ன கொள்கை இருக்கு சாட்டை துரைமுருகன்? என்ன கொள்கை இருக்குது? யாரு காசு தராங்களோ அவங்க கிட்ட காசை வாங்கிட்டு காசு கொடுக்குறவன் எவனை கை நீட்டுறானோ அந்த காசு கொடுக்குற பேக்ல எவன் போட்டோ இருக்குதோ அவன் போட்டோவை தமிழில் வச்சு 500 வீடியோ 1000 வீடியோ போட்டு வாங்கின காசுக்கு விசுவாசமா இருக்கிறது தான் அவரோட கொள்கையா? எப்படியும் அவர் நேர்மையா இருக்கிறதாங்க அவரு. சாட்டை துரைமுருகன்ட்ட ஒரு பையில காசை வச்சு அவர் போட்டோவை உள்ள வச்சு இந்த போட்டோ இருக்கிற திட்டுன்னு சொல்லி அந்த பையை கொடுத்தாலும் அவர் போட்டோவே போட்டு அவர் 1 மணி நேரம் 2 மணி நேரம் அவரை பற்றி அவர் அசிங்கமாக திட்டுவார். அவர் பொறுத்தவரையும் இதுதான், காசு கொடுத்தா நான் எவ்வளோ வேணா திட்டுவேன், எவ்வளோ வேணா கொஞ்சமாக பேசுவேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு பேசுறாரு அவர். அப்போ வந்து சவுக்கு சங்கருக்கு இவருக்கும் வித்தியாசமே கிடையாது. அப்போ இல்லை சவுக்கு சங்கர் பெட்டர் ஆஃப் சாட்டை. சாட்டை சவுக்கு சங்கர் பரவாயில்ல இருக்கு. இவங்க 2 பேருக்கும் தான் போட்டியே. சவுக்கு சங்கருக்கும் சாட்டைக்கும் தான் போட்டியே. யாரு வந்து ரொம்ப மோசமான கேவலமான ஒரு யூடியூபர்ன்றது அப்படி பார்க்கும்போது இதை விட இது கொஞ்சம் அசிங்கம் கம்மி அந்த மாதிரி வச்சுக்கலாம். ரெண்டுமே இந்த ஃபார்ச்சூன் வீடியோஸ்ல கிளைமேக்ஸ்ல வர ரேசிங் மாதிரி ஒன்னோட ஒன்று அடிக்கடி மிந்தி போவோம். கிட்ட யாரு வந்து ஜெயிக்க போறான்றது தெரியவே தெரியாது. ஒரு கார் முன்னாடி போவோம், இன்னொரு காரை டக்குன்னு ஓவர்டேக் பண்ணிட்டு இருக்காரு ஓவர்டேக். அந்த மாதிரி சாட்டையும் சவுக்கோ அப்பப்போ வந்து அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸை தொட்டுட்டு வருவாங்க. ஃபர்ஸ்ட் செகண்ட் பிளேஸ் மாதிரி வரக்கூடிய ஆட்கள். அப்ப 2 பேரும் ஒரே மாதிரி ஆட்கள் தான். அப்ப ஆமா சாட்டை வந்து விர்ச்சுவல் வார்ஸ்ல வந்து ரொம்ப ஆபாசமா வந்து சித்தரிக்கிறாங்க, அவங்க வந்து ரொம்ப கெட்ட வார்த்தைகள் நிறைய பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. என்னன்னா கமெண்ட் வந்து பாருங்க இந்த மாதிரிலாம் வந்து பேசுறாங்க, அதனால இவங்க மேல வந்து நான் வழக்கு கொடுக்க போறேன் அப்படின்றாரு. இப்போ முதல்ல 2 பாயிண்ட். முதல்ல இவர் கமெண்ட்டை படிச்சு காட்டி சொல்றாரு விர்ச்சுவல் வார் ரேஸ் பண்றாங்க, விஜய் ஃபேன்ஸ் பண்றாங்க, நீங்க தற்கொலை கூட்டம் ஆபாச கூட்டம்னு சொல்றாரு. அதாவது ஒரு மெயில் ஐடி, இப்போ சாட்டை துரைமுருகன் அஃபிஷியல் ஒரு மெயில் ஐடி என்னாலே கிரியேட் பண்ண முடியும். கிரியேட் பண்ணி ஸ்ரீகுமார் உங்களை வந்து நான் அசிங்கமாக திட்டேன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி கமெண்ட்ல வந்து கெட்ட வார்த்தையில் யாராவது திட்டுறாங்கன்னு சொல்லுவீங்களா? இல்லை சாட்டை துரைமுருகன் என் வீடியோ வந்து அசிங்கமாக திட்டுறாங்கன்னு சொல்லுவீங்களா? அதாவது நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா ஃபேக்காக கூட திட்டலாம் அப்படின்றீங்க. ஃபேக்காக கூட திட்டலாம். அது மட்டும் இல்லை, ஒரு கட்சி மேலே அவப்பொறை ஏற்படுத்தணும், அந்த கட்சியோட ரசிகர்களை தொண்டர்களை விர்ச்சுவல் வாரியர்ஸை வந்து தப்பாக சித்தரிக்கணும், கொச்சையாக சித்தரிக்கணும், அவங்க மேலே ஒரு நெகட்டிவ் ஃப்ரேமை வந்து செட் பண்ணி வைக்கணும்ட்டு தீயசக்தி என்ன பண்ணுறாங்க, ஒரு 100கணக்கான பேர்களுக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி அவங்க மேலேயே அவங்க காரி துப்புற மாதிரி அவங்க மேலே இதுக்கு தனியாக ஒரு மணி வங்கியை வந்து ஒதுக்குறாங்க. அவங்க மேலேயே அவங்க காரி துப்பிக்கிற மாதிரியும் அவங்க மேலே அவங்க குப்பை கொட்டுக்கிற மாதிரியும் அவங்களே திட்டிக்கிறாங்க. இந்த மாதிரி நாம் தமிழரையும் திட்டிடுறாங்க. யார் பேரில் திட்டுறாங்கன்னா டிவிக்கு விஜய் ஃபேன்ஸு, டிவிக்கு அஃபிஷியலு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஃபோட்டோவை அந்த விஜய் ஃபோட்டோ வந்து மெயில் ஐடியில் வச்சு அது மாதிரி தாவேக்கா சார்ந்த ஒரு பேரை வச்சுட்டு விஜய் சப்போர்ட்டடாக வந்து கெட்ட வார்த்தை பச்சை பச்சையாக கொச்சையாக பேசுறது. இப்போ வந்து பேரை வச்சுட்டு பேரை கெடுக்கிறதுக்கு. ஆமாம் விஜய் பேரை வச்சு அப்படி திட்டினா விஜய் ரசிகர்கள்லாம் இவ்வளோ கேவலமானவங்க, இப்போ வந்து கொச்சையாக பேசக்கூடிய ஆட்கள் வந்து மக்களுக்கு வந்து அந்த மாதிரி வந்து பின்பம் கிரியேட் ஆகிடும்னு சொல்லிட்டு இவங்க வந்து தவறான பின்பத்தை வந்து அவங்க மேலே கிரியேட் பண்ணுறாங்க, மக்கள் மேலே வந்து கிரியேட் பண்ணுறாங்க. 2வது விஷயம் என்னன்னா, சாட்டை துரைமுருகன் படித்து காட்டின எல்லா கெட்ட வார்த்தையுமே சாட்டை துரைமுருகன் மேடையில் பேசியிருக்காரு.
ஒருத்தர் 2 பேர் இல்ல, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் இருக்கக்கூடிய மேடையில ஏதாவது தவறு நடந்தா விமர்சனம் பண்ணிருப்பாரு. இவர் சொல்றாருல, நீங்க சொன்னீங்க வார்த்தையை இவரே பயன்படுத்திக்கிறார். அந்த அஜித்குமார் லாக்அப் மரணத்துல அதை புகார் அளித்த பெண்மணியை பார்த்து கொச்சை திட்டுறாங்க. அவங்க என்னதான் தவறு செஞ்சாலும் குற்றம் செஞ்சிருந்தாலும் சரி, ஒரு லட்சக்கணக்கான பேர் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல, பெண்கள் குழந்தைகள் இருக்கக்கூடிய இடத்துல இவ்வளவு கொச்சையா பேசலாமா? தவறு செய்தவர்களுக்கு தண்டனம் கொடுக்க வேண்டியது நீதிபதியோடைய கடமை. அது திட்டுற உரிமையை உனக்கு யார் கொடுத்தா? அதுவும் அத்தனை ஒரு பப்ளிக் பிளேஸ் பர்மிஷன் வாங்கி நடத்தக்கூடிய ஒரு அரசியல் மீட்டிங்கில் பச்சையா வந்து திட்ட சொல்லி யார் சொல்லித்தரா? இதை எந்த இடத்துலையுமே திரு சீமான் அவர்கள் கண்டிக்கலை. அவன் ஒரு மலையாளி அப்படின்ட்டு அஜித்தை கேவலமா பேசினார். வாயை இழுத்து ரஜினிகாந்தை திட்டினார் அப்படின்னு பேசியிருக்கிறார். இவர் படிச்சு காட்டுற எல்லா கெட்ட வார்த்தையுமே இவரும் வந்து ஆயிரக்கணக்கான பேர் இருக்கக்கூடிய மேடையில் பயன்படுத்திருக்காரு. உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது வந்து மற்றவங்கள சொல்றதுக்கு? முதல்ல அது என்னை பொறுத்தவரையும் அது வந்து விர்ச்சுவல் ரேஸ் பண்ணக்கூடிய வேலை கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மீம்ஸ் போடுவாங்க. நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விமர்சனத்துக்கும் எதிர் விமர்சனமாக பழைய டேட்டாவை எடுத்து வந்து கட் பண்ணி போடுவாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது டேட்டாவை எடுத்து கட் பண்ணி போடுவாங்க. டேட்டாஸை கலெக்ட் பண்ணி சொல்லுவாங்க. மீம்ஸ் கிரியேட் பண்ணி போடுவாங்க. சாங்ஸ் வந்து ட்ரோல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணுவாங்க. இந்த கெட்ட வார்த்தைகளை வந்து தொடர்ந்து வந்து விஜயின் பெயர்லையும் டிவிகே பெயர்லையும் விர்ச்சுவல் வைரஸ்ன்ற பெயர்லையும் வந்து பரப்புறது தீய சக்தியோட வேலையாக தான் இருக்குது. தனியாக ஒரு ஐட்டிங் வச்சு செயல்பட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து கட்சி தொடங்கி 3ஆம் ஆண்டு விழாவில் வந்து அவர் என்ன சொன்னார்னா, எல்லார் வீட்லையும், அதாவது ஒரு வீட்லையும் ஒரு விஜய் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து சாட்டை துரைமுருகன் என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லார் வீட்லையும் வந்து ஒரு தற்கொலை இருக்காங்க, எல்லார் வீட்லையும் ஒரு அறிவில்லாதவன் இருக்கானா, அரசியல் புரிதல் இல்லாத ஒருத்தர் இருக்கானான்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி வந்து அப்பெல்லாம் யாருமே இல்லை, எல்லார் வீட்லையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. அதை பத்தி இவரே 2 வீடியோக்கு முன்னாடி, என்னுடைய பையனும் வந்து விஜயோட ரசிகன் தான், அவன் வந்து தளபதி வரனான் டான்ஸ் போட்டு டான்ஸ்லாம் ஆடுவான், அவனை திட்டுனானா நான் ஒரு பைத்தியக்காரன், மென்டலு, நான் ஒரு சைக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவர் வீட்லேயே ஒரு விஜய் இருக்காரு. யாரு? சாட்டை துரைமுருகன் வீட்லேயே ஒரு குட்டி விஜய் இருக்கிறாருன்ற பொழுது எல்லார் வீட்லையும் இல்லைன்னு நீ எப்படி சொல்ற? அதுதான் ஒரு விஷயத்தை உடனே மாற்றி பேசுறதுல நாம் தமிழில் இருக்கிற அண்ணன் சீமான் அவர்களுக்கும் சாட்டை துரைமுருகனுக்கும் அதே மாதிரி சொன்ன மாதிரி ரேஸ் 1 to 1 ரேஸ் தான். ஒருத்தர் மேலே வருவார், ஒருத்தர் கீழே வருவார். அதே தான். சாட்டையை பார்த்து சீமான் கேட்டாரா, சீமானை பார்த்து சாட்டை கேட்டாரான்னு தெரியல. ஒருத்தருக்கும் அப்படியே மாற்றி பேசுறதுல இவங்க 2 பேரையும் அடிச்சுக்கிறதுக்கு தமிழ்நாட்டிலே ஆட்கள் கிடையாது. ப்ரெஸ் மீட் என்ன சொல்லுவார், என்னதான் வந்து கொள்கை கோட்பாடு இருந்தாலும் அவரோட தம்பி மாதிரி மேலே ஏறிட்டு தம்பியாவது அண்ணனாவது தம்பியாவது கொள்கைக்குள்ள தான் ராரி அடிச்சு சுற்றி போயிடுவார். இதில் வந்து ப்ரெஸ் மீட் என்ன சொல்லுவார், அவருக்கு என்ன மன வருத்தம் இருக்குமோ அப்படின்ட்டு சொல்லுவார். கரூர் விபத்தில் விஜய்க்கு என்ன மன வருத்தம் இருக்குமோ அப்படின்னு சொல்லுவார். அவர் மேலே ஏறிட்டு நீலாம் சாகக்கூடிய ஆட்கள் தான், போனல அப்படி சாகு அப்படின்ற மாதிரி பேசுவார். கீழே ஒன்று பேசுவார், மேலே ஒன்று பேசுவார். நொடி மாறக்கூடியவர். இஸ்லாமிய கிறிஸ்தவர்களும் என்னுடைய தொப்புள் கொடி உறவுகளும் மேடையில் பேசுவார். ப்ரெஸ் மீட் என்ன பேசுவார், இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் சாத்தானின் பிள்ளைகள். இப்படி ஒரு நிமிஷம் சீமான் அவர்கள் மாற்றி பேசுறாருன்னா, நொடிக்கு நொடி மாற்றி பேசக்கூடிய ஆள் தான் வந்து சாட்டை துரைமுருகன். அண்ணனே மிக்கிட்டர்ல தம்பி, அண்ணன் 10 அடி பாஞ்சா தம்பி 16 அடி பாயுன்ற மாதிரி பாஞ்சாறுல 2 பேரும் பாஞ்சிட்டு தான் இருக்காங்க. ஆனா கட்சி சரிஞ்சுக்கிட்டு போதே, அதை பத்தி பார்க்க மாட்டேங்கிறாங்க. அன்னைக்கு வந்து வாரிசு படம் சாட்டிக்கு நல்லா இருந்தது, இன்னைக்கு நல்லா இல்லை. அன்னைக்கு வந்து கொள்கை புரிதலோட விஜய் இருந்தாரு, இன்னைக்கு இல்லை. அன்னைக்கு நல்ல அரசியல் புரிதலோட விஜய் இருந்தாரு, இன்னைக்கு இல்லை. அந்த மாதிரி என்னதான் இருந்தாலும் அவர் இந்த பக்கம் வரலான்ற ஒரு மன வருத்தம் இருக்க செய்யுமா? மன வருத்தம் இல்லை, வயிற்றுச்சல் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதாவது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒரு சைடு, சாட்டை துரைமுருகன் ஒரு சைடு, இவங்க 2 பேரோட உள்ள வித்தியாசம் என்னன்னு நீங்க பாக்குறீங்க? சாட்டை துரைமுருகன் பேச்சுல ஆபாசம் இருக்கும், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஆபாசத்துல தான் பேச்சே இருக்கும். அப்படி பார்த்தா 2 பேரும் அப்படி சொல்றது 2 பேருமே ஒண்ணுதான், ஆனா வார்த்தை விளையாட்டுகள்லாம் வேற மாதிரி இருக்கு. கதிரே இதோ நீ நான் அந்த மாதிரி தான் 2 பேரும். இவரும் வந்து அதிகமாக இவர் கொள்கை கோட்பாடு நேர்மையானவங்க, தமிழ் உணர்வு மிக்கவர்கள், தமிழ் தேசியம் மிக்கவர்கள், புறநானூறு தெரியுமா, அகநானூறு தெரியுமா, ஹிட்லர் தெரியுமா, முசோலி தெரியுமா, கார்ல் மார்க்ஸ் தெரியுமா, ராஜராஜ சோழன் தெரியுமா, வாவு சிதம்பரநாத் தெரியுமா அப்படிங்குவார். அப்படி பேசக்கூடியாரு. திடீர்னு வந்து பச்சையா திட்டுறது, கொச்சையா திட்டுறது, அவனேங்கிறது, இவனேங்கிறது, செத்து போன்றது, உன்னை யார் கூப்பிட்டாங்கிறது, நீ ஒரு மலையாளி, நீ ஒரு கன்னடங்கிறது, நீ ஒரு தெலுங்குன்றது. யாருடா நீங்கள் எங்கிருந்துடா வந்தீங்க? எல்லாருக்கும் தமிழ் தேசியன்னும் போதே நம்ம எல்லாருமே கனெக்ட் ஆகிட்டோம். தமிழுக்கு ஒரு அந்த கொள்கையோட கனெக்ட் ஆகிட்டோம். அப்படி கனெக்ட் ஆகியுமே இவனுங்களால அந்த தமிழ் தேசிய கொள்கையை வச்சுட்டு ஒரு கவுன்சிலுக்குள்ளே ஆக முடியலன்னா
இவங்க வந்து வேற எந்த கொள்கையாவது எடுத்திருந்தா இருக்கிறாங்க தெரியாம இருந்திருப்பாங்க. அதாவது இப்பயே அப்படிதான் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். தமிழ் தேசியம் இருக்கிறதுனால தமிழ் மீது அன்பு கொண்டவங்க, பேரன்பு கொண்டவங்க, பாசம் கொண்டவங்க, நேசம் கொண்டவங்கன்னா அவங்க பக்கம் இருக்கிறாங்க. அந்த தமிழ் தேசியத்தை எடுத்துட்டோம்னா இந்த சாட்டையும் சீமானும் ஜீரோ. ஒன்றும் இல்லை. இவங்களோட பர்சனல் கேரக்டரு, இவரோட அரசியல் போக்கு, அரசியல் பேச்சு ஒன்றும் இல்லை, ஜீரோ. நொடிக்கு நொடி பேச்சு, நொடிக்கு நொடி மாறிய பேச்சு, ஆபாச பேச்சு. ஒருத்தவங்க வந்து தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும் அப்படின்னா விஜயகாந்த் தமிழன் தானே ஆள விடுனா அது தமிழன் கிடையாது, அவன் தமிழ். விஜய் தமிழன் தானே ஆள விடுனா அவன் ஒரு தற்குறி. அப்போ உங்களோட கொள்கையே வந்து தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆள வேண்டும்னா அப்போ நீ வந்து தமிழர்களை விட்டுட்டு நீ வந்து திராவிடர்களை எதிர்த்துட்டு போயா? ஆனா நீ அவங்கள விட இப்போ தமிழர்களை தானே அதிகமாக கொச்சையாகவும் பேசியிருக்கிற. அப்போ என்ன நீ தமிழ் தேசியம் பேசுற? இப்போ கொள்கையிலேயே தமிழை காப்போம் தமிழில் கற்போம்னு கொள்கை வச்சிருக்கிறாங்க. ஆனா வந்து அவரோட பையனையே வந்து ஆங்கில வழி கல்வியில தான் வந்து அந்த டைம்ல அட்மிஷன் கிடைச்சிருக்காது, அதனால இருந்திருக்கலாம். இல்லை, நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ல அட்மிஷன் கண்டிப்பாக கிடைச்சிருக்குமே. கரெக்டான நேரத்துல அப்ளை பண்ணா அட்மிஷன் கிடைக்கும். கரெக்டான நேரத்துல அட்மிஷனும் அப்ளை பண்றது இல்லை, சின்னத்தையும் அப்ளை பண்றது இல்லை. அப்புறம் வந்து பிஜேபி சின்னத்தை முடக்கிடுச்சு, அதை முடக்கிடுச்சு, இதை முடக்கிடுச்சுன்றது. இப்போ வந்து கொள்கையில வந்து பெண்களுக்கு வந்து சம உரிமை கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை இல்லை, உரிமை அப்படிங்கிறது. ஆமா, அதுக்காக தான் போராடிட்டு இருக்காரு அவரு. ஆனா அவங்க கட்சிக்கார பெண்களே பிசுறு மசுறு அப்படின்னு பேசி கொச்சையா பேசுறது. அப்புறம் யாருடைய மதத்தையும் நாங்கள் புண்படுத்த மாட்டோம்ன்றது கொள்கை. அவரோட மதத்தை வந்து நாங்க போட்டு பாதுகாப்போம்ன்ற கொள்கையில இருக்கு. ஆமா, நல்ல கொள்கையில யார் மதத்தையும் வந்து இவர் வந்து தலையிட மாட்டார், நல்ல கொள்கை தானே, நல்ல கொள்கையில இருக்குதா. ஆனா வந்து இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சாத்தானின் பிள்ளைகள்ன்றது, கிறிஸ்தவன் மேல ஈவ்டீசிங் கேஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது, புரியுதுங்களா? இவங்க கொள்கையை எடுத்து ஒன்னொன்னா படிச்சு பார்த்தோம்னா இது எதுவுமே எதுபடி இவங்க செயல்பட மாட்டிருக்காங்க. இப்போ விஜய் அவர்களை வந்து கூத்தாடின்னு வந்து விமர்சிக்கிறாங்க, நாம் தமிழராக இருக்கட்டும், அவங்க ஓனர் டிஎம்கேவாக இருக்கட்டும். இப்போ வந்து ஒருவேளை என்னதான் விஜய் அவர்கள் தமிழனாக இருந்தாலும் அவர் கூத்தாடின்றதுனால தான் அவரை வந்து விமர்சிக்கிறாங்க, எதுக்குறாங்களோ? அப்படி வந்து விஜய் அவர்கள் ஒரு கூத்தாடியாக இருக்கிறது தான் உங்களுக்கு பிரச்சனைனா, சாட்டை துரைமுருகன் முதல்ல எதிர்க்க வேண்டியது சீமானை தான். இல்லை அவர் நடிக்காத படமா, அவர் டைரக்ட் பண்ணாத படமா, அவர் எழுதாத பாடலா, இல்லை அவர் ஆடாத ஆட்டமா, அவர் பாட்டெல்லாம் எடுத்து காட்டவா, அவர் டான்ஸ் எல்லாம் எடுத்து காட்டவா, அவர் நடித்த வசனங்கள் படங்களை எடுத்து காட்டுவா, அவர் டைரக்ஷன் பண்ண படத்தில் எடுத்து காட்டுவா, நான் எவ்வளோ படம் எடுத்து காட்டவா? அப்படி எதுக்குறதா நீ உதயநிதியை எதுக்கு? திமுக காரங்க கூத்தாடி விஜய் சொல்கிறாங்கன்னா, விசிக காரங்க சொல்கிறாங்கன்னா உதயநிதியும் கூத்தாடி தானே. அப்போ உதயநிதிக்கு எதுக்கு டெப்டி சிஎம் பதவி கொடுத்தீங்க? இல்லை கூத்தாடின்னு வரக்கூடாதுன்னா எதுக்கு வந்து அதிமுகவை கேட்குறேன். கூத்தாடி விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வரக்கூடாதுன்னா விஜய் ஒரு நடிகர் தானே, ஜெயலலிதாவும் ஒரு நடிகை தானே, கலைஞரும் கதை எழுதினவர் தானே, வசன பாடல் எழுதினவர் தானே, உதயநிதி நடிகர் தானே, ஸ்டாலின் அவர்களும் நடிச்சிருக்காரு தானே, கருணாஸ் அவர்கள் திமுக கூட்டணியில் தானே இருக்கு, அவரும் நடிகர் தானே, சரத்குமார் வந்து பாஜக இருக்காரு, அவரும் நடிகர் தானே, கமல்ஹாசன் வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறாரு, மக்கள் நீதி மையம் வச்சிருக்காரு, அவரும் நடிகர் தானே. இவங்கெல்லாம் நடிகர்கள் கிடையாதா? இப்போ நடிகர்கள் வர்றது பிரச்சனை கிடையாது. நடிகர்கள் வந்து அந்த சிஎம் பதவிக்கோ அந்த முதலமைச்சர் பதவிக்கு வர்றது தான் பிரச்சனை. அப்படின்னா ஏன் வரக்கூடாது? இது உங்களுக்கு கீழே யார் என்னவா வந்தால் கூட பிரச்சனை கிடையாது. எனக்கு ஈக்குவலாக ஒருத்தவங்க வரணும்னா இந்த பதவியில் இந்த வந்து தகுதி இருக்கணும்னா என்ன தகுதி இருக்கணும் அவங்க எதிர்பார்க்குறாங்கன்னா, அந்த குடும்பத்தில் பிறந்திருக்கணும் அப்படின்ற தகுதி எதிர்பார்க்குறாங்கன்னா கண்டிப்பாக தமிழக மக்கள் விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து ரொம்ப முக்கியமான தருணம், அதாவது நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு தொகுதியிலேயாவது ஜெயிக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும், அதுக்கு ஏதாவது உங்களோட அறிவுரை? அதுக்கு வந்து சாட்டை துரைமுருகனுடைய வாயை வந்து கட்டுப்படுத்தினாலே போதும், சீமான் அவர்கள் வந்து பார்த்து பேசினாலே போதும். இல்லை, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா எவ்வளோ பிரச்சனை இருக்கு, அதை சொல்ல பார்த்தா கட்சியோட ஆணி வேற இங்கே பிரச்சனையா இருக்கு போல. அதாவது நாம் தமிழர் கட்சி சீமானோட பேச்சால தான் வளர்ந்துச்சு, நாம் தமிழர் கட்சி சீமானோட பேச்சால தான் அழிஞ்சிச்சின்னு சொல்லணும். ரெண்டுமே அது பேச்சால தான் சொல்லணும். சரியான நேரத்தில் சரியானவர்களை விமர்சிச்சுக்கணும், சரியான நேரத்தில் சரியானவர்களை விமர்சிக்காமல் இருந்திருக்கணும். அந்த தவறை வந்து திரு சீமான் அவர்கள் பண்ணா மிக சரியா பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி தவறை, ஆமா, அந்த தவறை மிக சரியா பண்ணியிருக்கிறாரு. அதனால பல விமர்சனங்களுக்கு நாம் தமிழர் கட்சி உள்ளாக்கப்பட்டது. தேவையே இல்லாதது திரு விஜய் அவர்களை சீமானும் சாட்டை துரைமுருகனும் இவ்வளோ கடுமையாக விமர்சித்தது. அது தமிழ் தேசியத்தில் இருந்த நாம் தமிழர்களுக்கே சில பேர்களுக்கு வந்து எரிச்சலை ஏற்படுத்தியது. ஏன்னா விஜய் அவர்கள் வந்து என்ன பண்ணார்? ஊழல் பண்ணிட்டாரா, லஞ்சம் வாங்கிட்டாரா, இல்லை ஆணவ கொலை நடக்கும்போது ஆட்சியில் இருந்து அவர் கண்டுக்காம விட்டாரா, இன்னும் வரவே இல்லையே, இல்லை வந்து பெண்களுக்கு வந்து பாலியல் வன்கொடுமை நடக்கும்போது கண்டுக்காம விட்டுட்டாரா, அவர் ஆட்சியில் இருந்தால் நடவடிக்கை எடுக்காம விட்டுட்டாரா,
என்ன பண்ணிட்டாரு? இல்லை தமிழ் தேசியத்தை அழிப்புன்னு எதனா சூழல் வச்சாரா? சாட்டை துரைமுருகன் காசு வாங்கிட்டு பேசுறாரு, சாட்டை துரைமுருகன் தீசக்தியோட கைக்கூலி அப்படின்ட்டு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, இதுவரையும் தன்னை பற்றியோ தன் கட்சியை பற்றியோ தன்னுடைய தலைவரை பற்றியோ ஒரு வார்த்தை கூட தவறாக பேசாத திரு விஜய் அவர்களை பார்த்து டெய்லி அவர் வந்து கேவலமாகவோ கொச்சையாவோ விமர்சிச்சுட்டு, அவருடைய சின்னத்தை கொச்சையாவோ கேவலமாகவோ ஒரு அசிங்கமான வார்த்தையை வச்சு விமர்சித்து டெய்லி அவரை வந்து இழிவுபடுத்தி வீடியோ போடுறேன்னா, நீ வந்து தீயசக்தியோட ஊதுகோலாக செயல்படுறியா இல்லையா? இந்த சாட்டைன்னா அந்த சாட்டையை வச்சு குற்றவாளிகளை குற்றச்செயல்களை அடித்து திருத்துற அந்த சாட்டை கிடையாது. இந்த ரோட்டு ஓரத்தில் வந்து சாட்டையை வச்சு அடித்து காசு கேட்பாங்க பார்த்தியா, அந்த மாதிரி தன்னைத்தானே அடிச்சுக்கிட்டு காசு கேட்குற ஒரு சாட்டை தான் இந்த சாட்டை. சாட்டை துரைமுருகனை பற்றி இருக்க விமர்சனங்கள் கேள்விகளுக்கு வந்து சாட்டை அடிக்கிறோம்னு நல்லா பதில் சொன்னீங்க. உங்களோட ஆதரவு கொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம பீச் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.